வேலூரில் தவேக நிர்வாகிகள் சந்திப்பிற்காக வழி நெடுக விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. வேலூரில் இருக்கக்கூடிய அகரம்சேரி அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த தவேக நிர்வாகிகள் சந்திப்புக்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அங்கே தொண்டர்கள் எல்லாருமே விஜயுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். சாலை மார்க்கமாக தான் போகிறார் ஒவ்வொரு இடத்துக்கும். அப்படி போகும்போது வாலாஜா சுங்கச்சாவடி, அடுத்து பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடி, இந்த மாதிரி ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலுமே தாவேகா தொண்டர்கள் அவர் பயணிக்கக்கூடிய அந்த வாகனத்தை சூழ்ந்திருக்கிறாங்க. விஜய்க்கு உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க. மலர்களை தூவி அவரை ஒவ்வொரு இடத்துலையும் வரவேற்கக்கூடிய காட்சிகள். இந்த வாலாஜா சுங்கச்சாவடியெல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக அந்த வாகனத்தையே சூழ்ந்துக்கிட்டாங்க. அதனால் அந்த வாகனம் அந்த பகுதியிலேருந்து புறப்பட்டு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்காகவும் அங்கே போக்குவரத்து நெரிசல் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவுமே காவல்துறையினர் அங்கே இருந்தவங்க எல்லாருமே தொண்டர்களை அந்த பகுதியிலேருந்து அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட்டாங்க. இப்போ பள்ளிக்கொண்டா பகுதியில் அவருடைய வாகனம் பயணிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகள் தான் இவை. வழி நெடுகிலும் அவருடைய தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வாகனத்தோடையே அவங்களும் போகக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்குறோம். பொதுவாகவே அவருடைய ஒவ்வொரு இந்த நிர்வாகிகள் சந்திப்பாகட்டும், மக்கள் சந்திப்பாகட்டும், இந்த மாதிரி வாகனத்தோடையே வர வேண்டாம், இது போன்ற பல்வேறு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டுமே கூட ஆர்வ மிகுதியில் விஜயை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தொண்டர்கள் தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுறது தொடர்ந்த வண்ணமாகவே இருக்கிறது. தாவேகா தரப்பில் ஏகப்பட்ட அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டாலுமே கூட இந்த விஷயமும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்குறோம், இப்போ காவல்துறையினர் இப்படி போகக்கூடாதுன்னு அறிவுறுத்தி அவங்கள அந்த பகுதியிலேருந்து வழிவிட்டு போகக்கூடிய ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டு போகணும் அப்படின்னு அறிவுறுத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது. அகரம்சேரியில் தான் இந்த தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு நடத்தப்பட இருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் தாமரைக்கனி இணைகிறார். தாமரைக்கனி, இப்போ அந்த எந்த இடத்துல அது அந்த அகரம்சேரிக்கு அதை வந்துட்டாரா விஜய்? அவருடைய வாகனம் வந்து விட்டதா? எப்பொழுது வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது? அங்கே தற்பொழுதைய நிலவரம் என்ன? ஏன்னா ஏற்கனவே அந்த பாஸ் இல்லாதவங்களுமே உள்ளே வரணும்னு அவங்க வலியுறுத்தினதன் பேரில் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ என்ன நிலவரம்? நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. விஜயும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதிக்கு வர இருப்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. என்றால் அவர் காலை சென்னையிலிருந்து கிளம்பி சாலை மார்க்கமாக வரும்போது சாலை முழுவதுமே ஏராளமான மக்கள் விஜயை பார்ப்பதற்காக அவரை வண்டி பின்தொடர்ந்து வரக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டது. இதன் காரணமாக அவர் வரக்கூடிய வாகனம் மிகவும் ஸ்லோவாக, அதாவது பொறுமையாக வருவதால் நேரம் என்பது கடந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் காவல்துறை தரப்புல 12 மணிலிருந்து 3 மணி வரை தான் இதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் மணி தற்போது 12:05 ஆகியும் இதுவரை விஜய் இந்த பகுதிக்கு அடையவில்லை என்பது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் ஏற்கனவே காவல்துறை தரப்புல பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக விஜய் வரும்பொழுது அவரை யாரும் பின்தொடரக்கூடாது, அதுபோல இந்த திடலுக்கு 4900 பேருக்கு மேல் அனுமதி வழங்கக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாது, வயதானவர்கள் வரக்கூடாது என்று பல கட்ட விஷயங்கள் தெரிவித்தார்கள். ஆனால் இதில் ஒன்றை கூட பின்பற்றாமல் தான் தற்போது இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. ஏனென்றால் இன்று காலையே கிட்டத்தட்ட 10 வயது கூட்டிய குழந்தைகளும் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கார்கள். நம்ம நேரடியாக காவல்துறை சென்று இந்த மாதிரி 10 வயது குழந்தைகள் அனுமதிக்கப்படுகிறார் என்ற தகவலை தெரிவித்த பின்புதான் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து குழந்தைகளை உள்ளே அனுமதிக்க நிலை என்பது ஏற்பட்டிருந்தது. ஆனால் பாஸ் என்பது 4900 பேருக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருந்தது. தற்போது கூட்டத்தின் நெரிசல் அதிகம் காரணமாக காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும், இந்த இடத்துல பெரிய பிரச்சனை எதுவும் வரக்கூடாது என்பதற்காக பாஸ் இல்லாதவர்கள் அனுமதி என்பது வழங்கினார்கள். அந்த அனுமதி வழங்கும் போது இந்த திடலுக்கு அடித்து பிடித்துக் கொண்டு ஓடக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டது. குறிப்பாக சாலையிலே நடு ரோட்டில் விழுந்து செல்லக்கூடிய நிலை என்பதும் ஏற்பட்டிருந்தது. ஏற்கனவே வேலூரை பொறுத்தவரைக்கும் வெயிலுடைய தாக்கம் என்பது சற்று அதிகமாக தான் இருக்கும். இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த அகரம்சேரி பகுதியில் வெயிலுடைய தாக்கம் என்பது 12 மணி ஆகுவதால் தற்போது வெயிலுடைய தாக்கமும் ஒரு புறம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. விஜயின் வாகனத்தை ஏற்கனவே பின்தொடரக்கூடிய சூழல் ஏற்பட்டதால் விஜயும் இந்த பகுதிக்கு தாமதமாக வரக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இன்னும் சற்று நேரத்தில் வழக்கம் போல் விஜயனுடைய சந்திப்பு கூட்டம் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படும் என்று அனைவரும் கூறக்கூடிய சூழலில் தான் தற்போது நிர்வாகிகள் எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் மீறி காவல்துறையினுடைய ஒரு வார்த்தையை கூட அவர்கள் கேட்காமல் இந்த இடத்துல பிரச்சனை செய்வதும், காவல்துறைகளை சரியான முறையில் அணுகாமல் அவர்களுடைய பேச்சை கேட்காமல் இந்த கூட்டத்திற்கு பாஸ் இல்லாமல் மலைப்பகுதியாகவும்
திரளுக்கு பின்புறமாகவும் வரக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்குது. தற்போது நம்ம காட்சியை பார்க்கிறோம். விஜயனுடைய வாகனம் தனியாக மாநாட்டினுடைய திரளுக்கு உள்ளே வர இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய வாகனம் என்பது திரளுக்கு வந்து அவர் தற்போது உரையை தொடங்க இருக்கிறார். விஜயனுடைய வாகனம் வரக்கூடிய காட்சியை இந்த திரளுக்கு போட இருப்பதால் தற்போது அனைத்து நிர்வாகிகளும் உற்சாகமாக அவருக்கு கரகோஷி எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சியை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். எனவே இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்க இருக்கிறது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.